வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. ரணிலின் விவகாரத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல எதிர்க்கட்சிகள் முடிவு. மஹிந்த மைத்ரி உள்ளிட்ட பொது எதிரணியினர் ஒன்று கூடி தீர்மானம். வரைவை தயாரிக்கும் பொறுப்பு பேராசிரியர் GL பீரிஸிடம் ஒப்படைப்பு. கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணி தலதாவிடம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விவகாரத்தை சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கும் கொழும்பில் உள்ள ராஜதந்திர அலுவலகங்களுக்கு மகஜர்களை கையளிப்பதற்கும் எதிர்க்கட்சியினர் ஒன்று கூடி ஏகோபித்த தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். இதற்கான ஆவணத்தினை வரைவதற்கான பொறுப்பு முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸிடம் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதோடு சர்வதேச சமூகம் மற்றும் ராஜதந்திர அலுவலகங்களை அணுகுவதற்கான இந்த நடவடிக்கைகள் குறித்து பொறுப்பு மிலிந்த முரகடவிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் எதிரணிகளை பொது வேலை திட்டத்தின் கீழ் ஒன்றிணைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான பொறுப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோலவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு ஃபிளவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று காலை எதிர்க்கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன, தயாசிரி ஜெயசேகர, அத்துக்கோருல, வஜிர அபேவர்தன, மனோ கணேசன் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் எதிர்க்கட்சிகளாக ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டிய தீவிரமான நடவடிக்கைகள் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டிருக்கின்றன. விசேடமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிணைக்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான உத்தரவு பிறப்பிப்பதற்கு தாமதமாகி இருக்கிறது. ஆகவே குறித்த கைதானது அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டது. மேலும் ஜனாதிபதியாக ஒருவர் பதவி வகிக்கின்ற போது அவரது வரப்பிரசாதங்கள் தொடர்பில் இன்னமும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் துணைவியாருக்கு வந்த அழைப்புக்காக அவர் சென்றிருந்தார். அதற்கான அழைப்புதலும் உள்ளது. இவையெல்லாம் தெளிவாக இருந்த போதும் கைது இடம்பெற்றிருக்கிறது. எனவே குறித்த விடயத்தில் கவனம் எடுக்காது போகின்றமையானது பொருத்தமற்றதொரு விடயமாகும். எனவே இந்த விடயத்தினை சர்வதேச கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இதற்கான ஆவண தயாரிப்பு உள்ளிட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொறுப்பை பேராசிரியர் GL பீரிஸிடமும் ஒப்படைப்பதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதனையடுத்து இந்த விடயம் கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகள் அலுவலகங்களில் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அடுத்து ராஜதந்திர அலுவலகத்தில் மகஜர் ஒன்றை கையளிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான அணுகுமுறைகள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் மெலிந்த முரகடவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தினை பொது எதிரணிகளில் கூட்டு தீர்மானமாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அறிவிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் பொது எதிரணிகளின் ஒன்றிணைந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அவற்றை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு தலதா அத்துக்கோலவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜராக்கப்படும் போது அதனை அனைத்து தரப்பினரும் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கூடுவது என்பதாகவும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம்.